எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அலாஸ்கா சீரீஸ். இன்றைக்கி அலாஸ்கா சீரீஸோட கடைசி கட்டத்தை எட்ட போகிறோங்க. இன்னும் ரெண்டு போர்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அலாஸ்கா சீரீஸ் முடிய போகுது. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்ன பார்த்திங்கன்னா, அலாஸ்காவோட கேபிட்டலான ஜூனோ. இந்த ஜூனோ சிட்டி பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயே பெரிய சிட்டிங்க. கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் மைல்ஸ் இருக்கிற ஒரு சிட்டி. நிறைய ரெயின் ஃபாரஸ்ட், எக்கச்சக்க கிளேஷியர்ஸ், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் குட்டி குட்டி பாண்ட்ஸ், லேக்ஸ் அப்படின்ட்டு ஃப்ளோரா ஃபவுனான்னு எக்கச்சக்க இயற்கை வளங்கள் கொண்ட ஒரு சிட்டி. ஸோ இன்றைக்கி ஆக்சுவல் பிளான் படி பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ரைடு எடுத்து பறந்து போய் கிளேஷியரில் நின்று அங்கே கிளேஷியரில் வாக் பண்ணுறது தான் பிளான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட டூர் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே தான் இருக்குது, இன்னும் புக் ஆகலை. நானே ஏதாவது செல்ஃபாக டூர் புக் பண்ணி அந்த ட்ரிப்பை எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த மாதிரி வெதர் இருக்குது, ரொம்ப ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. இதில் போய் என்னத்தை கிளேஷியர் பார்த்து வாக் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இல்லை வேறு ஏதாவது டூர் எக்ஸைட்டிங்காக இருந்தால் அதை எடுக்கலாமேன்னு யோசிச்சுட்ருக்கேன். வேல் வாட்சிங் இருக்குது, கிராப் ஹண்டிங் இருக்குது. இதெல்லாம் போதுமான அளவுக்கு பண்ணியாச்சுங்க. கிளேஷியர்ஸும் போதுமான அளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் அண்ட் ஒரு ஹெலிகாப்டர் ரைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $450 பர் ஹெட்டு, $550 பர் ஹெட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ 3 பேருக்கு கிட்டத்தட்ட $1600 ஆகுது. பண்ணோன்னா பண்ணலாம். பட் ரியலி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு போதும்ன்ற அளவுக்கு சலிப்பு தட்டிடுச்சு. ஸோ மேபி இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆல்ரெடி சில இடங்களில் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண இடங்கள், போன இடங்கள்லாம் அதை பார்த்தாச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம். இல்லைனா ஜஸ்ட் ஒரு சிட்டியை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாமான்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம். எனக்கே இப்போ ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. இதே ஒரு கொஷின் மார்க்கோட சம்டைம்ஸ் பிளானே பண்ணாமல் அப்படி ஜஸ்ட் லைக் தட் வெளில போனால் ஏதாவது சூப்பராக முடியுதா இல்லை சொதப்புதான்னு பார்ப்போம். அது போக இன்றைக்கி 75% ஆஃப் ரெயின். கொஞ்சம் கப்பல் ஏறினதுலேருந்து ஒரு சன்னி டேவே பார்க்காம எல்லா நாளும் குளிராகவே இருக்கிறதும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப குளிருது. ரொம்ப குளிர்னாவே உங்களால் அவ்வளோ ஈஸியாக வாக் பண்ணுறதோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இப்போ ஜூனோ போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தான் ஜூனோ போர்ட். பாருங்கள், விசிபிலிட்டியும் பாருங்கள். எல்லா கப்பலும் இப்போ வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிறது நார்வீஜியன் ஷிப்பு. அங்கே வர ஷிப்பு என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. இன்னும் பேர் இல்லை. ஸோ நாட் ஷுர் விச் ஒன். ரொம்ப நேரம் பேசிட்டேங்க. பேசினதெல்லாம் போதும். கடவுள்களை வேண்டிக்கிறேன் மழை பெய்யக்கூடாதுன்ட்டு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஜூனோ போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கப்பலில் இருக்கிற 7 நாளும் எங்கள் ஸ்டாண்டர்டான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பிரெட் ஆம்லெட், அப்புறம் சிக்கன் கஞ்சி சாப்பிட்ருவேன், அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, சப்பாத்தி, எக் புர்ஜி. நிறைய அலாஸ்கன் சிட்டிஸ் பார்த்தாச்சுங்க. ஆனால் ஜூனோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஏன் தெரியுங்களா? மற்ற இடங்கள்லையும் மலைகள் இருந்துச்சு. பட் இங்கே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. மற்ற இடங்கள்லாம் ஐஸ் கேப் மவுண்டன்ஸ் இருக்கும். மரங்கள் அவ்வளோவா பார்க்க முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா மலைகள் ஃபுல்லாக மரங்கள் சூழ்ந்துருக்கு. கம்ப்ளீட்டாக ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஸ்கேக்வேல கூட எங்கள் கப்பலை முழுசாக பார்க்க முடியலைங்க, ஏன்னா கார்னரில் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த போர்ட்டில் பார்த்திங்கன்னா எங்களோட கப்பலோட கம்ப்ளீட் வியூ பார்க்க முடியுது. பெரிய கப்பல், மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கவே சும்மா தாறுமாறாக இருக்குது. இந்த மாதிரி கப்பல்லாம் பார்க்கும்போது டைட்டானிக் தான் ஞாபகம் வரும். ஜூனோ போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. லைட்டாக சாரல் மழை அடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் எங்கெல்லாம் டூர் இருக்குன்றத தேடிட்டு இருக்கோம். ஐ திங்க் டவுன் டவுன் ஏரியாவுக்கு போனால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நம்புகிறேன். போர்ட்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. குறிப்பாக ஜெம்ஸ்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப பாப்புலர்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஜூனோவில் ரொம்ப பாப்புலரான
டூர் எக்ஸ்கர்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா மெண்டன்ஹெல் கிளேஷியர். அந்த மெண்டன்ஹெல் கிளேஷியர் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி புக்டு. ஸோ ஹெலிகாப்டர் வழியாக பார்க்குறது வந்து புக்டு. போட் வழியாக போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். பட் எத்தனை கிளேஷியர் தான் ஏன் பார்க்குறதுன்ற மாதிரி இருக்குது. பட் நாளைக்கு ஊருக்கு போனதுக்கப்புறம் எவனா மெண்டனல் கிளேஷியர் பார்க்கலையா அப்படின்ட்டானா, மெண்டனல் கிளேஷியராவது மென்டல் கிளேஷியராவது இந்த குளிரில் எந்த கிளேஷியரும் தெரியாது. போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா சிட்டி டூர்னு போர்ட் போட்டிருந்தாங்க. சரி அங்கே போய் விசாரிக்கலாம்னு கேட்டால் மெண்டஹனல் தான் இங்கே ரொம்ப ரொம்ப பாப்புலரான டூர், அதையே எடுத்துருங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். Because you know the weather, I don't know whether I can able to see. Yeah, thank you. Yep. Hi. What's the address out there? It's Franklin Street. Hey, can I get 2 on the 10:30 express, please? 2. இப்போ பார்த்த இடத்துலேயே டூர் புக் பண்ணியாச்சுங்க. $80 சொல்கிறாங்க. அந்த மெண்டனல் கிளேஷியர் தான் போகிறோம். பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த கிளேஷியர் கிட்டே நிறுத்துவாங்க. ஒரு விசிட்டர் சென்டர் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்ரையல் மாதிரி இருக்கும். அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். மழை பெய்யறதுனால விசிபிலிட்டி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால எல்லா ஹெலிகாப்டர் ரைட்ஸும் கேன்சல் தான். வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறது ஒரு இதில் நல்லதாக போச்சு. அண்ட் மேக்ஸிமம் நிறைய டூர்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு போல். வெறும் இந்த மெண்டனல் அதான் மெயினான டூர் பை ரோடு, அது மட்டும்தான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் கண்டிப்பாக எடுத்துடலான்ட்டு எடுத்துட்டேன். ஸோ வந்த வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்தது ஜூனே டவுனை சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த கிளேஷியரை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகும். இந்த யூஎஸ்எஸ் ஜூனே, இந்த ஃப்ளாக் பார்க்குறீங்களா, இந்த யூஎஸ்எஸ் ஜூனேன்ற கப்பலை வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 1942 ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த வாரில் அட்லாண்டான்ற ஒரு ஷிப் வந்து முழுகிருச்சான். அதில் 5 பிரதர்ஸ், அதாவது சிப்ளிங்ஸ் இறந்துட்டாங்களாம். அவங்களோட ஞாபகார்த்தமாக அந்த 2 கப்பலையும் டீகமிஷன் பண்ணி யூஎஸ்எஸ் ஜூனே அப்படின்ட்டு மெமரி வச்சுருக்காங்க. இங்கே ஜூனேயில் பார்த்திங்கன்னா நேட்டிவ் அலாஸ்கன்ஸோட வாழ்க்கை முறையை பார்க்க முடியும். ஹானி அப்படின்னா அவர் லேண்டுன்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம பார்த்த போர்ட்லேயே ரொம்ப கமர்ஷியலைஸ்டாக நிறைய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய போர்ட் இந்த ஜூனோ போர்ட் தான். கேபிட்டல் ஆஃப் அலாஸ்கா இல்லையா, அதனால் பாப்புலேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் ட்ராம் ஸ்டேஷன். இங்கே போய் தான் நம்ம ட்ராம் எடுக்க போகிறோம். இது ஒரு ட்ராம் டூர் ஒன்று இருக்குங்க. இந்த மவுண்டன் மேலே போயிட்டு வியூ பார்க்கக்கூடிய ஒரு டூர். இதுதான் அந்த மவுண்டன். ஜஸ்ட் இது மேலே போயிட்டு வியூ பார்த்துட்டு வரலாம். பட் விசிபிலிட்டி வந்து ஒன்றுமே இல்லாததுனால இந்த ட்ராம் எடுக்கிறது வந்து வேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் வேண்டான்னு சொன்ன உடனே சரிப்பான்னு சொல்கிற பசங்களாங்க இப்போலாம் இருக்குது. இந்த 90s கிட்ஸ்லாம் பாவங்க. குழந்தையாக இருக்கும்போது பெரியவங்க சொல்கிறத கேட்டோம், பெரியவங்க ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க சொல்கிறத கேட்குறோம். ஆக மொத்தம் யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நமக்குன்னு ஒரு ஒப்பீனியனும் இல்லை. இந்த கேபிள் காருக்கு செமக்கியுங்க. லைனில் நிற்கும் போதே இந்த கேபிள்ஸ்லாம் அதோட சிஸ்டம்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் லைனில் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் எங்களோட டர்ன் வந்தது. இது 2-வே கேபிள் கார். மேலே போயிட்டு அங்கே ஒரு குட்டி ட்ரெக்கிங் மாதிரி ஒரு லூப் இருக்குது. ட்ரெக் பண்ணிவிட்டு வியூவெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் வந்துடலாம். இப்போ பாருங்கள், மேலே கிளம்ப போகிறோம். Rainforest, which averages 90 inches of rain and 100 inches of snow per year. Some of the trees you may notice are the western hemlock, the Sitka spruce, and red oak. The Sitka spruce gets its name from a Tlingit island called Shiatakaha. வியூலாம் ஓகேவாக தாங்க இருந்துச்சு. ஒன்றும் ஆஹாவோன்னு சொல்ல முடியாது. $120 ஜஸ்ட் லைக் தட் காலி ஆகிடுச்சு. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான்.
டூர் கைடு வந்து எங்களை இந்த க்ரீன் டென்ட்டுக்கிட்ட 10:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மீன் டைம் போர்ட்டை சுற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி அலாஸ்காவில் நிறைய டோட்டம் போல்ஸை பார்க்க முடியும். இதெல்லாம் போல்ஸ், டோட்டம் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டம் போல்ஸில் இருக்கிறவங்களோட இனத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷங்குகெய்டி குட்டேயா. அப்படின்னா இவங்க வந்து தண்டர்பேர்ட் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவிலேருந்து மைக்ரேட் ஆகிட்டு இந்த பக்கமாக வந்திருக்காங்க அலாஸ்காக்குள்ளே. அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வெல்கம் டு ஜூனே இந்த போர்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி, இப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தால் பஸ்ஸை விட்டுருவோம். கரெக்டாக 10:30க்கு பஸ் டிரைவர் வந்துட்டார். எங்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பாருங்கள், இதுதான் ஜூனே போர்ட். இங்கே நீங்கள் வந்துட்டு சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு போகலாம். ரெஸ்டாரண்ட்னு தான் ஞாபகம் வருது. இங்கே வந்து அலாஸ்கன் கிராப் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். டூர்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம கண்டிப்பாக கிராப் சாப்பிட்லாம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்குது. MNM டூர்ஸ். இங்கே வந்து நம்ம எங்கே புக் பண்ணாலும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட தாங்க நம்மளை மாற்றி விடுவாங்க. How's everybody doing? My name is Kenny. I'm going to be your entertainer for the next 20 minutes. That's all I'm good for is 20 minutes. I've been an entertainer for the last 59 years. There's no place to play live music up here anymore, so now I'm just a bus driver. Does this look like me? This was last week. I've had a rough week. 20 மினிட்ஸ் பயணம்ங்க மெண்டனல் கிளேஷியர் போய் ரீச் ஆகிறதுக்கு. போகிற வழியில் இந்த ஜூனே டவுனை பார்த்துக்கிட்டே போகலாம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஆஃப் ஜூனே என்ன தெரியுங்களா? யூஎஸ்லே ஜூனே, அதுக்கப்புறம் ஹவாயில் இருக்கிற ஹோனலுலு, இந்த 2 சிட்டியை தான் பை ரோடு நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது. ஏன்னா சுற்றி மலைகள், கிளேஷியர்ஸ், வாட்டர் இருக்கிறதுனால ஜூனேலேருந்து நீங்கள் வேறு எந்த ஸ்டேட்டுக்கோ இல்லை சிட்டிக்கோ பை ரோடில் போக முடியாது. ஜூனே வரணுன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, அதில் வரலாம். இல்லைனா பை ஷிப்பில் தான் வர முடியும். ஜூனே வந்து அதிக இயற்கை வளங்கள் கொண்டதுங்க. 1880s தான் இந்த சிட்டியை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் கோல்டு கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? அந்த டைமில் தான் இந்த சிட்டியை கண்டுபிடிச்சாங்க. எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குங்க. நிறைய டால் பில்டிங்ஸ் பார்க்க முடியுது. ஒரு ப்ராப்பர் யூஎஸ் மெயின்லேண்டில் இருக்கிற ஒரு டவுன் மாதிரி இருக்குங்க இந்த ஜூனே. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கா, அதுவும் மழை வேறு பெஞ்சிட்ருக்கா. இட் ஆட்ஸ் டு இட்ஸ் சார்ம். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர். I think they had some bad. பஸ்ஸு சூப்பராக இருக்குது. அதை விட டிரைவர் சூப்பர், செம்ம ஃபன்னு. ஊரும் பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஹவாய் வைப்ஸ் கொடுக்குது எனக்கு. பட் இதுதான் வெட்டஸ்ட் மந்த் தாங்க லாஸ்ட் 20 இயர்ஸில். இந்த கடந்த 50 நாட்களில் 3 நாட் மட்டும்தான் வெயிலே வந்துச்சு. ஒரு 20 மினிட் டிரைவில் மெண்டனல் கிளேஷியர் வந்துட்டோங்க. விசிட்டர் சென்டர் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சின்ன டிப், இந்த 3 பேருன்றதுனால நாங்கள் $200 கொடுத்தோம். பட் ஒரு லார்ஜ் குரூப்பாக இருந்தீங்கன்னா, இப்போ நான் கொடுத்த இந்த $200 எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோ அதுக்கெலாம் எதுக்குமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா, அதுக்கு தான். இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் குரூப்பாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஊபரோ இல்லை வேறு எதாவது ரைட் ஷேரோ புக் பண்ணி நீங்களாம் வந்துக்கலாம். 1 way 70, போக ஒரு 70 or 80 வச்சாலும் 150 160 முடிஞ்சிடும். நாங்கள் 3 பேருன்றதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் லார்ஜ் குரூப்பாக வந்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணுறது பெட்டர். ஆர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதை கூட நீங்கள் வரலாம். நான் கொஞ்சம் இந்த டே சரியாக பிளான் பண்ணல, அதனால். கிளேஷியர் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ ஒரு ட்ரையல் இருக்கான். அந்த ட்ரையலை பார்த்துட்டு அப்புறம் கிளேஷியர் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ வந்து ட்ரெயில் ரூட்டில் தாங்க நடந்துகிட்ருக்கோம். 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து சும்மா ஒரு ட்ரெயில், அதில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். சீசன் டைமில் வந்து சால்மன்லாம் வந்து அக்ராஸ் த ஸ்ட்ரீம் போகுமா நீந்திக்கிட்டு. அப்போ வந்து பேர் வந்து அந்த மீனெல்லாம் எடுத்து சாப்பிடுமா. ஸோ அது வந்து சீசன் டைமில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். அது வந்து இப்போது பார்க்க முடியல நம்மளால். ஒரு நாள் வந்து நம்ம சியாட்டல்லேருந்து ஒரு 4000 மைல் ட்ரைவ் எடுத்து வேங்கூவர்
அப்படி போயிட்டு ஒயிட் பாஸ் வழியாக நம்ம போயிருந்தோம் இல்லையா, ஸ்காக்வே ஒயிட் பாஸ், அந்த வழியாக வந்து அந்த கம்ப்ளீட் அலாஸ்கன் ரோடில் அந்த பீக் சம்மரில் அந்த ட்ரிப் எடுக்கும்போது மேபி எதெல்லாம் விட்டு போச்சோ அதெல்லாம் மறுபடியும் பண்ணலாம். பட் சால்மன் ஃபிஷ் எதுவும் பார்க்கல. இந்த இடத்துல தான் நிறைய பேர் வரும், சால்மனை பிடிச்சி சாப்பிடுன்னு சொன்னாங்க. பட் டிசப்பாயின்மெண்ட், ஒரு பேரும் பார்க்கல, ஏன் சால்மனை கூட பார்க்கல. பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்குங்க. இந்த மாதிரி சீனிக் வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டே நடந்து போகிறது வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. வியூலாம் எல்லா இடத்துலையும் சூப்பராக இருந்தாலும் க்ரௌட் ரொம்ப கம்மிங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது நடக்கிறதுக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணுங்க, பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா வாட்ச் அவுட் ஃபார் பேர்ஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. எங்கேயா டக்குன்னு ஒரு கரடி வந்துடுச்சுன்னா, அதுவும் ஒரு பாயிண்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்கோம்ல, பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், யாருமே இல்லை. இப்போது போகலாமா, அங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது, கிட்டே போய் வீடியோ எடுக்கலாமான்ற ஒரு ஆசை இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இந்த இடத்துல யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இப்போது வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. எவ்வளோ ரேரில் இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்லாம் பார்க்குறது, அதுவும் குறிப்பாக நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் நடந்து போகிறத பார்த்தேங்க. அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்படி வெளில போகிறதுனே தெரியலங்க. அவங்க கரெக்டாக தான் மேப்லாம் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் என்னால் சரியாக அதை ஃபாலோ பண்ணி போக முடியல. சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரைட்டில் போகிறதா இல்லை லெஃப்ட்டில் போகிறதானே தெரியல, கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் பேர் ட்ரையல்னு போட்டிருக்காங்க. பயம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள். ஒரு வழியாக ட்ரெயிலேருந்து வெளில வந்துட்டோங்க. வெளில வந்துட்டு மெண்டன்ஹல் கிளேஷியர் விசிட்டர் சென்டர் கிட்டே வந்துட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்க டைம் பார்த்திங்கன்னா 2 hours தான். 2 hours இந்த கிளேஷியர் பார்க்கணும், அப்புறம் உள்ளே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அதையும் பார்க்கணும் போது டைம் உண்மையிலேயே கம்மியாக இருந்தது. ட்ரெயில் எடுக்காமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் குவிக்காக போய் பார்த்துலான்ட்டு சீக்கிரமாக நடக்க கிளம்பிட்டோம். இங்கேருந்தே கிளேஷியர் எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்கள். காண்ட் வெயிட் டு see க்ளோசர். விசிட்டர் சென்டர்லேருந்து கிளேஷியர் பார்க்குறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. பட் ஒரு ஷார்ட் வாக் தான். அப் அண்ட் டவுனே பார்த்திங்கன்னா 15 minutes போயிட்டு வந்துடலாம். ரொம்ப அழகாக இருக்குது நடந்து போகும்போது. இந்த பாதை போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு லேக் வியூ ஒன்று இருக்குங்க, அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இது லேக்கா இல்லை பெரிய பாண்டா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் கிளேஷியர்லேருந்து வாட்டர் மெல்ட் ஆகி இந்த பாண்டுக்கோ இல்லை லேக்குக்கோ வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோ பியூராக இருந்தது வாட்டர். கொஞ்சம் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே போயிட்டு இன்னும் கிட்டேருந்து பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துலேருந்தே ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் நம்ம எந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது, அப்படியே மேப்பில் நம்ம எங்கே இருக்கோன்றதை நினைக்கும் போதே அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்குது. பாருங்கள், மனிதர்கள் குறைவாக இருந்தால் உலகம் எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள். சப்போஸ் உங்களால் 15-20 minutes கூட நடக்க முடியாது, ஆனால் கிளேஷியர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த விசிட்டர் சென்டர் மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குது. இது மேலே நீங்கள் பே பண்ணிட்டு போகணும், $5 to $10 தான் நினைக்கிறேன். இந்த கண்ணாடி மாளிகை போயிட்டிங்கன்னா 360 வியூ இருக்கும். கிளேஷியரை நீங்கள் மேலே இருந்து பார்க்கலாம். பட் ஒரு கிளாஸ் வழியாக தான் பார்க்க முடியும், உங்களுக்கு டைரக்ட் வியூவிங் இருக்காது. பட் அதற்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண இடம், அதனால் உங்களால் ரொம்ப அழகாக பார்க்க முடியும். கிளேஷியர் கிட்ட நெருங்கிட்டோம். ஆக்சுவலாக நடந்து போகிற பாதையெல்லாம் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க. நடக்கிற பெயினே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலர் என்னன்னு பார்த்திங்கன்னா, எந்த நேஷ்னல் பார்க்கோ எந்த மவுண்டன்ஸ் போனீங்கனாலும் இந்த மாதிரி நடக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரெயில் அமைச்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், நடக்கிறதுக்கு அவ்வளோ வசதியாக இருக்கும். நிறைய பேர் இந்த ட்ரெக்கிங் போகிறவங்கலாம் இதை விரும்பி இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுவாங்க. 5 mile 10 mile ட்ரெக்கிங்லாம் இருக்கும். அவ்வளோ 10 mileக்கும் பார்த்திங்கன்னா அழகாக பாதை அமைச்சு வச்சுருப்பாங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா. இந்த மெண்டனல் கிளேஷியர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 mile லாங். அங்கே நான் இதுக்கு முன்னாடி சொன்னது லேக் தான், அந்த லேக்கோட பேர் வந்து மெண்டனல் லேக். பாருங்கள், இங்கேருந்தே அது வரைக்கும் இருக்குது அந்த லேக் தான் இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது. இந்த மெண்டனல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுங்க. வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் விசிட் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வாக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ரொம்ப கம்மி டைம் இருக்குது. இன்ஃபேக்ட் அங்கே நடந்து போகணுன்னா 30 minutes ஆகுமா.
போக 30 மினிட்ஸ், வர 30 மினிட்ஸ். இப்போ எங்ககிட்ட இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் தான். அதனால் குயிக்காக போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸையும் போய் பார்த்துலான்னு முடிவு பண்ணிட்டோம். பாருங்கள், இங்கேருந்து அந்த கிளேஷியர் பார்க்கும்போது, அந்த ப்ளூ கலர் பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சன்ஷைன் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த பனிமூட்டமும் ஒரு அழகு சேர்க்கிறதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு 270 டிகிரி வியூ ஒன்று எடுத்துடலாம். மறுபடியும் எப்போ இந்த இடத்துக்குலாம் வருவோம் அப்படின்றது தெரியல. ட்ரூலி மெஜஸ்டிக், சூப்பர். ஸோ ஃபைனலாக இப்போ கிளேஷியரை பார்த்தாச்சுங்க. கிளேஷியர் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் அதோட பிரமிப்பு வந்து கொஞ்சம் கூட குறையல. 2 பக்கமும் மலைகள், நடுவில் வந்து பெரிய லேக், பார்க்கவே சூப்பராக இருந்தது கிளேஷியர். ஃபஸ்ட்டு ட்ரையல் முடிச்சிட்டோம். இப்போ கிளேஷியரும் பார்த்தாச்சு. அடுத்து வாட்டர் ஃபாலை நோக்கி நடந்துகிட்ருக்கோம். கிளேஷியர் வந்து ரொம்ப பக்கம்தான் விசிட்டர் சென்டர்லேருந்து. பட் இந்த வாட்டர் ஃபால் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் வாக். இந்த மாதிரிலாம் நடந்தால் தாங்க உண்டு. வீட்டில் தினமும் நானும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைப்பேன், பண்ணவே மாட்டேன். பட் வெக்கேஷன் வரதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கொஞ்சம் ஆக்டிவாக காலையில் எழுந்து ஒரு 4-5 இடத்துக்கு போகிறது, நடக்கிறது, ட்ரெயினில் போகிறது எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டு வெதரில் இது ஒரு அட்வான்டேஜ். ஈஸியாக நடந்துடலாம். சென்னையில் இருக்கும்போது அப்பப்போ கிரிக்கெட் விளையாட்ருப்பேன். வியூஸ் வந்துட்டு அதுவுமே இல்லை. அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ஒன்றுமே இல்லைங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வீலாக் பண்ணும்போது கேமராவை பிடிச்சிக்கிட்டு நடக்கும்போதே கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. வயசாகுது. வாட்டர் ஃபால் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரமாக நடந்துகிட்ருக்கோம். சத்தம் கேட்குது, வாங்க போய் பார்க்கலாம். டைம் ஆகுதுன்ற பயத்தில் வரவங்க கிட்டலாம் இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்டுட்ருக்கேன். எல்லோரும் வந்துருச்சு, ஏதோ வந்துருச்சுன்றாங்க. 6 கிலோமீட்டர்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் வந்த பாடு இல்லை, நானும் நடந்துக்கிட்டே இருக்கேன். பயமாக இருக்குது பஸ்ஸு கிசை விட்டுருணுன்ட்டு. ஒரு வழியாக நகெட் ஃபால்க்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. அடேங்கப்பா, செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. Oh my god, look at this. Wow, too good. செம்ம பெரிய இடங்க இது. நான் ஏதோ குட்டி வாட்டர் ஃபால்ஸாக இருக்கும்னு நினச்சேன். எப்பாடா 2 கண்ணு பத்தலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குங்க. பா, இந்த பாகுபலி படத்தில் வர அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க இது. ஓ மை காட், அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ குட்டி வாட்டர் ஃபால்ஸ் நினச்சேன். எதுக்காக இது நடந்து வரோன்னு தோணுச்சு. ஆனால் அப்பா வராமல் போயிருந்தேன்னா செம்மையாக மிஸ் பண்ணியிருப்பேங்க. என்னமா இருக்குங்க. கிட்டத்தட்ட 377 ஃபீட் ஹைட்லேருந்து இந்த வாட்டர் வந்து கீழே விழுதுங்க. கீழே விழுந்து இந்த தண்ணிலாம் போயிட்டு அந்த மெண்டனல் லேக்கில் போய் கலக்குது. ஒரே நேரத்தில் 3 பிரம்மாண்டமான விஷயங்கள் பார்க்குறேங்க. ஒன்று இந்த வாட்டர் ஃபால்ஸ், நேரில் பாருங்கள் மலைகள் பிரம்மாண்டமாக இருக்குது. அப்புறம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா லேக்கு. 3த்தையும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த இடத்துக்காகவே நான் மறுபடியும் சொல்கிறேங்க, ஜூனே வந்தீங்கன்னா இந்த மெண்டனல் கிளேஷியர் டூர் எடுங்க. இந்த டூர் எடுத்திங்கன்னா இந்த நகெட் ஃபால் ட்ரெயிலை கண்டிப்பாக மறக்காமல் எடுங்க. 2 மைல் ட்ரெயில் ஒர்த் எவ்ரி ஃபுட் ஸ்டெப். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மெஸ்மரைஸ் ஆகிட்டு தான் வெளில போவீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்த விட்டு போக எனக்கு மனசே வரல. நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டிசைட் பண்ணிட்டேன், பஸ்ஸு போனால் போட்டோம், அதுக்கப்புறமா நம்ம கேப் பிடிச்சி போய்க்கலான்ட்டு. பட் இங்கே பார்த்திங்கன்னா சிக்னலும் ஒர்க் ஆகலை, கேப்லாம் வருமானு தெரியல. அப்புறம் இது வந்து ஷிப்பு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். பாஸ்போர்ட்லாம் கப்பலில் இருக்குது. அதனால் எதுக்கு இந்த ரிஸ்க்கு அப்படின்றதுனால இந்த ரிஸ்க்கெலாம் எடுக்க வேணாம், வேணும்னா மறுபடியும் கூட வந்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன். ஒரு 360 டிகிரி வியூ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த இடத்த.
போக மனசே இல்லாமல் திரும்ப போயிட்டுருக்கேங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் தாங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 2 hours இருந்திருந்தாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். நகெட் ஃபால்ஸும் பார்த்துட்டு முடிச்சாச்சுங்க. அப்பாடா ரொம்ப தூரம் நடந்துட்டோம். பயங்கரமாக மூச்சு வாங்குது. சூப்பராக இருந்தது ஃபால்ஸும். சம்டைம்ஸ் பிளானே பண்ணாத டே சூப்பராக போகும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு நாளும் ரொம்ப நல்லா போச்சு. எது இம்பார்ட்டன்ட் பிளேஸோ அதை பார்த்துட்டோம். அது போக இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப தூரம் நடக்கணும் வேணான்னு நினச்சேன். கடைசியில் அதுவும் பார்த்தாச்சு. சூப்பராக இருந்தது. ஜூனோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வாங்க, வந்தீங்கன்னா முடிஞ்சால் ஹெலிகாப்டர் எடுங்க. அப்படி இல்லைன்னா இது தாங்க. உங்கள் வேல்லாம் பார்த்ததே கிடையாது, வேல்ஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னா வேல் வாட்சிங் கூட எடுக்கலாம். அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டூர் தான். ரெண்டுத்தையும் கூட நீங்கள் ஈஸியாக கம்பைன் பண்ணலாம். இனஃப் டைம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கரெக்டோ அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நடந்து போனீங்கன்னா இந்த பாத்வே கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரீம்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹைக் இந்த கிளேஷியர் பார்க்க வரவங்க தயவுசெய்து வாட்டர் ஃபால் மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. ஹைலைட்டே வாட்டர் ஃபால் தான். கிளேஷியர் கூட ஒன்றும் கிடையாது. ஹைலைட்டே வாட்டர் ஃபால் தான். தாறுமாறாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக நம்மளோட போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. பஸ்ஸு கரெக்டாக 2:30க்கு கிளம்ப போகுது. கரெக்டாக அந்த 2:30க்கு நம்ம ஏரியாவுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸுக்காக. ஷிப்பு வந்து 5 o'clock கிளம்பிடும் போர்ட்லேருந்து. போர்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. இப்போ வந்து லன்ச் டைம், கிட்டத்தட்ட 2 மணி ஆகுது. ஸோ ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கப்பலில் ஏறலாம். கிராப் வந்து அலாஸ்காவில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ இங்கே ஒரு கிங் கிராப் சாப்பிட்ணுன்ற ஒரு தாட் வந்துச்சு. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுதான் மைண்டில் இருந்தது. ஸோ இப்போ போயிட்டு கிங் கிராப் எங்கே ஸ்பெஷல், எங்கே நல்லாயிருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. நாங்கள் வந்திருக்க ரெஸ்டாரண்ட் பேர் ட்விஸ்டட் ஃபிஷ் கம்பெனி. ரொம்ப பாப்புலர் இந்த போர்ட்டில். இங்கே தான் கிராப் சாப்பிட வந்திருக்கோம். ஆக்சுவலாக டேபிளே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஏதாவது கொடுங்கன்னு சொன்னால் ஒரு 30 minutes வெயிட் பண்ணுங்கள் தரோன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. கம்ப்ளீட்லி ஃபுல்லு. அலாஸ்கா வந்துட்டு கிராப் சாப்பிட்லன்னா எப்படிங்க? அதனால் ஜூனோவில் இந்த இடத்துல வந்து கிராப் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். 1 pound கிராப் வந்து கிங் கிராப் வந்து $75. இங்கே தானா அதுங்க ஓடுது, அதை பிடிச்சி கொடுக்கறதுக்கு இதுக்கு இவ்வளோ வேலை. சரி வந்தாச்சு, சாப்பிட்ருவோம். எங்களோட ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு கிங் கிராப் 1 pound, கிட்டத்தட்ட 1/2 கிலோ வரும். அப்புறம் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், அதுக்கப்புறம் கிராப் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வித் கரிபியன் டிப். பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு. மேசிவ் போர்ஷன்ஸ்ங்க எல்லாமே. கிராப் கேக்கும் சரி, ஃபிஷ் அண்ட் சிப்ஸும் சரி, ஹியூஜ் போர்ஷன்ஸ். அதெல்லாம் ஒருத்தர் சாப்பிட முடியாது, அவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, கிராபை உடைக்க போறேன். உடைச்சாச்சு, எடுக்க போறேன் வெளியில. லாலிபாப் மாதிரி இருக்கு. ஃபுல் மீட்டுங்க, சான்ஸே இல்லை. ஆல்ரெடி அவங்க சீசனிங்ல பாயில் பண்ணி தான் கிராபை எடுத்துட்டு வருவாங்க. நம்ம பிரேக் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு இந்த பட்டர்ல இப்படி டிப் பண்ணி அமேசிங்கா இருக்கு. சான்ஸ் இல்லைங்க, செம்மையா இருக்கு. வாவ், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அலாஸ்கா வந்தா. சூப்பருங்க, அருமையான டே நல்லபடியா முடிஞ்சிச்சு. அப்பப்ப சாரல் மழை அடிச்சாலும் பெருசா எதையும் சொதப்பாம எல்லாத்தையும் சுத்தி பார்க்க அளவுக்கு டைமும் இருந்தது. வெதரும் நமக்கு கை கொடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு மேண்டன்ஹால் கிளேஷியர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜூனோ வரவங்க எல்லாரும் மறக்காமல் இந்த டூர் எடுங்க. இதை தவிர்த்து இன்னொரு சூப்பரான டூர் எதுன்னு கேட்டிங்கன்னா, மேபி ஐ குட் டெல் வேல் வாட்சிங். அப்புறம் இந்த ட்ராம் ஒன்று போச்சு பார்த்தீங்களா மலைக்கு மேலே, அதெல்லாம் ஜஸ்ட்டு வியூ தாங்க. அதெல்லாம் ஒரு 10 minutes 15 minutes தான். பட் இதுதான் ஹைலைட். இதுதான் வந்து ஜூனோவில் எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு டூர். குறிப்பாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் தூரம்
45 மினிட்ஸ் வாக் பண்ணோன்னா கூட ஒர்த் இட். அண்டு முடிஞ்ச அளவுக்கு டாக்ஸிலே போக பாருங்கள், டூர் கூட புக் பண்ண தேவையில்ல. சம்டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்ஸி வந்து ஒருத்தருக்கு தான் சார்ஜ் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, ஃபேமிலியாக போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக வரும்போது தான் பேசினேன், இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு அப்டேட் சொல்லியிருப்பேன். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எது, ஏன்னா உள்ள இந்த கிளேஷியரில் பார்த்திங்கன்னா ஒரு பைசாவும் கொடுக்க தேவையில்ல. சூப்பர். அவ்வளோதான். நாளைக்கு வந்து நம்ம அலாஸ்கா ஒரு மெகா ட்ரிப்போட கடைசி நாள். நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கெச்சிகன் போக போகிறோம், சால்மன் கேபிட்டல் ஆஃப் அலாஸ்கா. கெச்சிகன் தான் கடைசி போர்ட். வேங்கூவர்லேருந்து கிளம்புறீங்க அலாஸ்காக்குன்னா கெச்சிகன் தான் ஃபஸ்ட்டு போர்ட். ஸோ கெச்சிகனில் பேர் வாட்ச்னு ஒரு டூர் இருக்குது, எடுக்கணும். அதுவும் நான் எதுவுமே கப்பலில் புக் பண்ணல, வெளில போய் தான் பார்க்கணும். ஸோ நாளைக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செயிலிங் தான். அதுக்கப்புறம் சண்டே வேங்கூவரில் போய் ரீச் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஸோ நாளைக்கு உங்களை கெச்சிகனில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு. கீப் வாட்சிங் அலாஸ்கா சீரீஸ். மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய்.